மானத்தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு விளையாட்டு செய்தியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பரமசிவன் பாத்திமா என்கிற ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படம் வரப்போகிறது. அந்த படத்துல என்னுடைய இசை வெளியீட்டுல 2 கூல் சுரேஷ் பேசியிருக்காங்க. ஒரு கூல் சுரேஷ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கூல் சுரேஷ் தான். வெந்து தெரிந்தது காடுன்னு ஒரு படத்தை எடுத்துட்டு அப்படி கௌதமன், வெந்து தெரிந்தது காடு, அதை தூக்கி கீழே போடு, அங்க அது மேல இருக்குது பாரு ஓடு, நீ நல்லா இது நாய் துரத்துது ஓடுன்னு சொல்லிட்டு விதவிதமா பேசக்கூடிய கூல் சுரேஷ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஆக்சுவலாக வந்து ஜூன் 5ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியதான். ஆனால் கமலஹாசனும் சிம்புவும் நடித்திருக்கூடிய மணிரத்ன இயக்கத்தில் இருக்கக்கூடிய தக்லை படத்தினால பாவம் அந்த படம் பாதிக்கப்படும் அப்படிங்களா, ஒரு நாள் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னனால இதை வந்து ஜூன் 6 தள்ளி வச்சிருக்கிறாங்க. கமலஹாசன் விண்வெளி நாயகன் ஆயிட்டாரு, அதனால வந்து உலக நாயகன் பட்டத்தை என் தலைவன் சிம்புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச, அடுத்து வந்த கோட் சுரேஷ் செந்தமிழன் சீமான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சரத்குமார் பத்தி பேசியிருக்காரு. சரத்குமாருக்கு ஐஸ்வர்யா ராய் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கவலை பாருங்க. உலக தமிழினத்தின் ஒப்புயர்வற்ற ஒரு தலைவர். ஈழத்துல வந்து யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது. இது வரைக்கும் வந்து போர்க்குற்றங்கள் வந்து சர்வதேச அரங்கில் வந்து கவனம் பெறல. இதுக்கெல்லாம் வந்து வாய் திறக்காம இதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய சீமான் வந்து எப்படி வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து சரத்குமாருக்கு ஜோடி ஆனாங்க அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சரத்குமார்ட்டே அவர் கேட்டிருக்காரு ஏர்போர்ட்ல சந்திக்கும் போது, இது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், 2 அரசியல் கட்சி தலைவரும் சந்திக்கிறப்ப பேசக்கூடிய விஷயங்கள் பாருங்க. உனக்கு இந்த வயசுல ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேக்குது அப்படின்னு பொறாமேடா அவர் சார் டே உடலை நல்லா வச்சுட்டா எந்த வயசுலயும் சாதிக்கலாம்டாங்க. அததான் எல்லாருக்கும் சொல்றேன், நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். உங்களுக்கு நல்ல அவர் வந்து ஏதோ ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால உனக்கு வந்த நேரம் ஐஸ்வர்யா கூடலாம் ஜோடியா நடிக்கிற அப்படின்னு அவர் உடனே சரத்குமார் உடனே உனக்கு பொறாமடா அப்படின்னாராம். அதை வந்து சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. முதல் மரியாதை படத்துக்கு நான் தான் எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க. முதல் மரியாதை படம் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, அன்னக்கிளி சிவராஜ் பாவம். அதாவது இன்னும் அந்த அதாவது அவர் மேல ஏகப்பட்ட பாலியல் புகார்கள் இருக்கு. இப்பதான் வந்து நித்யானந்தா கூட இருக்க பெண்களை பார்த்து சொல்லு விட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த வயசுல ஐஸ்வர்யா ராய் அப்படின்ட்டு வரலாறு அவர் ஹிஸ்டரி எடுத்தா மொத்தமும் இது மாதிரி பெண்களை பார்த்து சொல்லு விடுறது, கெட்ட கெட்ட வார்த்தை அடுத்தவங்களை திட்டுறது, அந்த வரலாறு தொடருது. அதனால வந்து விளையாட்டு செய்திகளை வந்து நம்ம வந்து ஷோவை தொடங்கிட்டோம். ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி சோ நான் உங்கள் சுகுணாதி வாங்க. நான் அலெக்ஸ் பாண்டியன். இரண்டு நாட்களாக சமூக வலைதளத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு குரல். அது ஒரு விடுதலைக்கான குரல், ஒரு இளைஞருக்கான ஒரு குரல். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தாய்க்கும் கேரளாவை சேர்ந்த தந்தைக்கும் பிறந்த ஒரு சொல்லிசை கலைஞன் வேடன். அவர் வந்து அவங்களுடைய அம்மா வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூலி தொழிலாக தான் இருந்திருக்கிறாங்க. கேரளாவில் வந்து கூலி தொழிலாக வந்தவர் வந்து திருமணம் செய்து அதுக்கப்புறம் கேரளாவில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய விடுதலை இசை பாடல்கள் என்பது இன்றைக்கு வந்து கேரளாவையே அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். 2 நாட்களாக பார்த்தோன்னா சாதிக்கு எதிராக அவர் பேசக்கூடிய பாடல்கள்ங்கிறது. நீர்நிலங்களின் அடிமையாருடைமையாரு நிலங்களாயிரம் வேலியில் திரிச்சதாரு திரிச்ச வேலியில் குலம் முடிச்சது எത്ര பேரு முதுகு கூனி தலைகள் தானும் இனியும் எത്ര நாள் நீர்நிலங்களின் அடிமையாருடைமையாரு நிலங்களாயிரம் வேலியில் திரிச்சதாரு. ஆக்சுவலாக இன்குலாப் வந்து மனுஷங்கடாங்கிற ஒரு பாட்டை வந்து எழுதியிருப்பாரு. குளப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்களுடைய அந்த வயல்ல இருந்த பம்பு செட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த சிறுவர்கள் போய் குளிக்கிறாங்கிறனால மின்சாரத்தை பாய்ச்சி அந்த சிறுவர்களை கொன்று விடுவார்கள். அப்பதான் அந்த பாட்டை வந்து இன்குலாப் எழுதியிருப்பார். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா என்கிற பாட்டை வந்து எழுதியிருப்பாரு. அதில் வந்து சொல்லுவார் வந்து இந்த மாதிரி வந்து எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, நாங்க எரியும் போது எம்எம்எஸ்ஸரை புடுங்க போனீங்க அப்படிங்கிற வரி அந்த இன்குலாப்புடைய பாடலில் இருக்கும். அந்த வரி அப்போ வந்து மிகப்பெரிய அதிர்வை வந்து ஏற்படுத்துது. இப்படியெல்லாம் வந்து கோபத்தை வெளிப்படுத்த முடியுமா, இதெல்லாம் நாகரிகம், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த நேரத்தில் நாகரிகமாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை வந்து ஒரு சமூகத்துடைய கோபத்தை வந்து தன்னுடைய கவிதைகளில் வந்து இன்குலாப் எழுதினார். அந்த கோபத்தை வந்து எதிரொலிப்பதாக அந்த வேடனுடைய பாடலுமே இருக்கிறது. இந்த சாதியை ஒடுக்கப்பட்ட ஒரு கீழ் சாதின்னு சொல்லக்கூடிய சாதியை சேர்ந்தவனும் அல்ல, நீ தம்புரானும் அல்ல, ஒரு மயிரும் அல்லங்கிற அந்த வரிங்கிறது 2 நாட்களாக சமூக வலைத்தளத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படி வந்து சாதிக்கு எதிரான குரலை வந்து ஒழிக்கிற பொழுது யாருக்கெல்லாம் கோபம் வரும்னா, யாருக்கு சாதிய ஆதிக்கத்தின் மூலமாக பயனடைகிறார்களோ, யார் சாதி ஆதிக்கத்தின் மூலமாக மதவாதத்தை தூண்டி அரசியல் ஆதாயம் பெறுவார்களோ அவர்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் உண்மையிலே கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபி காரர்களுக்கு வந்திருக்கிறது. எப்படியாவது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வேடனை வந்து கைது செய்ய வேண்டும் என்று துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும்ட்டு தொடர்ந்து குரல்கள் வருது. ஆனால் வந்து கேரளா முழுக்க மக்கள் ஆதரவுங்கிறது வேடனுக்கு தான் இருக்குது. இணையம் முழுக்க அவர் அதில் தான் ஹிட் ஆகி பல பேட்டிகள் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவரோட தனி இசை கலைஞர் அவர் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ட்டு ஒரு ஆல்பம் ஒன்று, அது எதுவான யூடியூப்ல நல்லா ஹிட்டு, நல்லா இருக்கும். அப்போ நான்
அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். ஆனா இப்போ வந்து சமீபமா வர நிறைய திரைப்படங்கள்ல நம்ம ஊர்ல அறிவு அப்படின்னு ஒருத்தர் அவரு அந்த மாதிரிதான் தனி இசை பாடல்கள் இயற்றி இருந்தார். இப்போ வந்து அவர் பாடல்கள் இல்லாத முக்கியமான படங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து இயங்குறாரு. அதே மாதிரி வேடனும் இப்போ லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட இன்டர்வியூ மட்டும் ஒன்று பார்க்கும்போது அவர் வந்து இங்கே கரெக்டாக நெஞ்சில் வந்து அப்படின்னு பச்சை குத்திருக்காரு. அவர் வந்து தமிழ் பூர்வீகம் கொண்டது அப்படிங்கிறனால அது அவங்க வந்து எதனால அந்த எழுத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து நமக்கு ரொம்ப தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஆளை தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு அம்மா அப்பா அறம் அரசியல் அன்பு அப்படின்ட்டு பெரிய பட்டியல் போட்டாரு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதனால கேரள மக்களோடு சேர்ந்து நாமும் வேடனுக்கே துணை நிற்போம். எனக்கு இதுல இன்னொரு சந்தேகம்னா இந்த இன தூய்மைவாதிகளை வந்து அவரை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா வந்து லேப் டெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவர் தான் தமிழர், அவர் தெலுங்கர் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய அரசியல் கருத்து என்னன்னா வந்து அப்பா தமிழராக இருந்தால் மட்டும்தான் தமிழர். அதாவது இந்துத்துவ மாதிரி இந்துத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் அவங்களுடைய அரசியல். இப்போ இங்க வந்து இதுல பார்த்தோம்னா இவருடைய தந்தை வந்து கேரளாவை சேர்ந்தவர், உங்களுடைய தாய் வந்து ஒரு ஈழத்தமிழர். ஆனால் வந்து இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை வந்து இசைக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞராக இருக்கார். அப்ப இந்த லேப் டெஸ்ட்ல வந்து இவர் வந்து தமிழரா மலையாளியா என்ன மாதிரியான அடையாளத்தில் வருவாரு? இது வரைக்கும் அவங்க எதுவும் அதை பற்றி வாயை திறக்கல அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்களா, கேரளாவில் செண்டை மேளம் தான் இசைப்பாங்க, நம்ம தமிழனுடைய பறை இசைக்கருவியை வந்து ஒழித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பறை இசைக்கருவிங்கிறது ஆதிக்குடிகளுடைய இசைக்கருவி. ஆனால் அது வந்து ஒரு இனவாத கருவியாக நீங்கள் மாற்றிவிடக்கூடாது. அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு விடுதலையை இசைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அவங்க இது வரைக்கும் லேப் டெஸ்ட் எடுத்து இது வரைக்கும் ரிசல்ட் வரல அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ரிசல்ட் அவங்க வெளியிட்டாங்கன்னா அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கனாலே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா டக்குன்னு சீமான் ஏதாவது ஒரு மேலே ஏறி இந்த தம்பி வேடன் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தா, அவனுக்கு வந்து அன்னைக்கு வந்து வாயே பேசுறாங்க, திக்குவாயா இருந்தா, நான் தான் இப்பெல்லாம் பாடணும்னு கற்றுக் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் பாட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு ஒரு கதையை மட்டும் அவுக்காமல் இருக்கணும். அதுவே வேடனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய வேடனை பற்றி பேசுகிற பொழுது ஆந்திராவில் வந்து இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பவன் கல்யாண். மனுஷன் பார்த்தோம்னா வந்து தொடக்க காலத்தில் நல்லா தான் இருந்தா, அப்படி போக போக பார்த்தா இப்படி ஆகிட்டு. அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு கருத்தரங்கத்தை பாஜக வந்து நடத்திருக்கிறாங்க. இங்கே வந்து பேசுவதற்கு மிகப்பெரிய அறிவுஜீவிகள் இல்லாத காரணத்தினால பவன் கல்யாண கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் அந்த இதில் நான் செய்தி படிக்கிறேன், பேசுகிற எல்லாருமே ஒரே நியூஸ் தான் பேசியிருக்காங்க. நெஞ்சுக்கு நீதியில் வந்து கலைஞர் அவர்களே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்திருக்கிறார், அதனால வந்து அதை வந்து ஸ்டாலினுடைய வரலாறு தெரியாமல் அதை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் என்னன்னா வந்து நெஞ்சுக்கு நீதியில் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து கலைஞர் எழுதினாருங்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்ன அன்றைய காலகட்டத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயங்கிறது அவராக சொன்னதுங்கிறது அன்றைய காலகட்டத்தினுடைய சூழல்ங்கிறத இன்றைய காலகட்டத்தினுடைய சூழல் என்பது வேற. அன்னைக்கு வந்து அவர் என்னன்னா வந்து 1967 வரைக்கும் இந்தியா முழுக்க மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையில வந்து தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்போ வந்து அதோட சூழல் மாறி இருக்கிறது, மீண்டும் அந்த நிலையை மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்னதுங்கிறது வேற. ஆனால் இன்றைக்கு பாஜக வைக்கக்கூடிய அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே சட்டம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்கிற இந்த ஒற்றை அடையாளத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பன்மைத்துவ அடையாளத்தை வந்து முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறது என்பதனாலதான் ஜனநாயக சக்திகள் எல்லாம் அதற்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள். இன்னொன்று, கலைஞர் அப்ப சொன்னார்னே வச்சுக்கோ, கலைஞர் ஒரு காலகட்டத்தில் சொன்னதுக்காகவே எல்லாவற்றையும் வேத வாக்காக யார் சொன்னாலும் அதை வந்து வேத வாக்காக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கலைஞர் சொன்ன எல்லாத்தையும் இவங்க கடைப்பிடிச்ச மாதிரியும் இதை மட்டும்தான் வந்து வேற யாரும் கடைப்பிடிக்காத கடைப்பிடிப்பாங்க. கலைஞர் இதை மட்டும் தான் சொன்னாரு, மாநில சுயாட்சியை சொல்லியிருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையை வந்து இடஒதுக்கீட்டு வந்து இங்க 67% இடஒதுக்கீடு வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. இன்னும் ஒன்றிய அரசுல வந்து 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்படல. இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்கிறது. இதுல வந்து அன்னைக்கு வந்து கலைஞர் சொன்னார், இன்னைக்கு கேட்கறேன்னா இதே பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவருடைய பழைய ட்வீட் எடுத்து பாருங்க. அம்பேத்கர் பெரியார் எல்லாம் கோட் பண்ணி நம்ம வந்து ஜனநாயகத்துக்காக நிக்கணும், மதவாதத்தை எதிர்க்கணும் போட்ட பவன் கல்யாண் பேச்சை அவர் பேச்சு அவரே கேட்கறது இல்லை. நாமெல்லாம் திராவிடர்கள் தான் சொல்லியிருக்காரு, அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. இது என்ன குறைந்தபட்சம் ஒரு 6-7 வருஷம் இருக்குமா பவன் கல்யாண் ட்வீட் போட்டு? 6-7 வருஷத்துக்கு முன்னால பவன் கல்யாண் சொன்ன பேச்சு அவரே கேட்கறது இல்லை. கலைஞர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சொன்னதை இன்னைக்கு வந்து அந்த பின்னணி மாறி இருக்கக்கூடிய சூழலை அது அப்படியே பின்பற்றணுங்க. அதாவது இங்கேருந்து யாருமே சொல்லி கேட்காதனால அங்கேருந்து ஒருத்தர அது நைனா நகர்ந்தர ஒரு சைட்ல பார்த்தா அவர் எம்ஜிஆர் மாதிரியே தெரிகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி கொஞ்ச நாளாவே வந்து பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டு போறாரு. நிறைய முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் வந்தாரு. அப்புறம் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து முருகன் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பாத யாத்திரை அப்படின்னு வந்தாரு. இப்போ வந்து சம்பந்தமே இல்லாம அவரை கூட்டிட்டு வந்து கிண்டியிலலாம் பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சிருந்தாங்க, வருக வருகன்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரே நாடு ஒரு தேர்தல் கருத்தரங்கம் நடத்தி அந்த கருத்தரங்கத்தோட இறுதியில் வந்து தமிழிசையும்
நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டால் நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கும் 2026 வருவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன நியூஸ் சொல்றாங்கன்னாக்கா, நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். அண்ணாமலை இருந்தாரு, அதாவது பொய்ய சொல்லி பிரஸ் மீட்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அதுக்கான ஸ்பேஸ் காலியா இருக்கு, அந்த இடத்துல நம்ம வந்து பவன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்ட்டு பாஜகக்காரர்கள் இந்த முன்னெடுப்பெல்லாம் செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது ஒரு ஐடியாவா ஒருத்தர் சொல்லி அதை பாஜக கேட்டு பவன் கல்யாணம் கூட்டு வந்து செய்யறா, இதோட ஒரு அரசியல் காமெடி இருக்கவே இருக்காது. ஓட்டு கூட பவன் கல்யாணம் எவ்வளவு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்கிறது. இதே போல பல விளையாட்டு செய்திகளை வந்து எல்லா மாநிலங்களிலும் பரவலாக தருவதுதான் பாஜகவோட ஸ்பெஷாலிட்டி. உத்தரப்பிரதேசனுடைய பாஜக அமைச்சர் தர்ம்பால் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ராஜமோகன் படத்தில் கூட அந்த காட்சிகள் வரும். அதாவது இந்த குப்பையில் இருந்து சாக்கடை நீரில் இருந்து தங்கத்தை வந்து அலசி எடுப்பாங்க. அது என்னன்னா வந்து தப்பித்தவரை ஏதாவது ஒரு தங்கம் அங்கங்கே உளுந்துருது, நகை உளுந்துருது, அதில் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா அப்படி எடுப்பதுங்கிறது ஒரு வழக்கம். ஆனால் குப்பையிலேருந்து தங்கத்தை கண்டுபிடிப்பதற்கு பிரித்தெடுப்பதற்காக ஒரு மிஷினை கண்டுபிடிக்க போகிறோங்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்பு அவர் சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேச அமைச்சர் தர்ம்பால். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கூட இல்லை, அந்த மிஷின் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு, பாதி முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரமே அந்த மிஷின் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேற ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்றாரு. ஆனால் பாஜக காரங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் தான். அவங்க ஏற்கனவே வந்து மாட்டு மூத்திரத்திலிருந்து தங்கம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க. அதில் இன்னொரு சங்கி ஒருத்தர் வந்து என்ன இவன் புதுசாக உருட்டுறானேன்னு சொல்லிட்டு எல்லா மாட்டுலையும் நாங்கள் தனியாக அந்த ஆராய்ச்சியை ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கோம், அது வந்து எல்லா மாட்டு மூத்திரத்துலையும் வராது, கிர் மாட்டுல இருந்து மட்டும் தான் வரும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இன்னொருத்தர் சொன்னாரு. மாடு வைத்த முடியாது, யானைக்கு மரம் பிடிக்க வேண்டாம், என்னை வச்சு எவ்வளோடா உருட்டுவீங்க நீங்க அப்படின்னாரு. இப்போ இவர் வந்து நான் அது மாடுன்னு கிடையாதுங்க, மொத்த குப்பையில இருந்துவே நான் எடுக்கிறேன்னு இப்போ இந்த செய்தி உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு பாஜக பேசின அறிக்கையை பேசின பேச்சு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அதுல இருந்து தங்கத்தை பிரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதுல என்னன்னா வந்து நம்ம மாநில முதலமைச்சர்கள் மாநில நிதி கேட்டு உரிமை கேட்டு அனுப்பக்கூடிய பல விஷயங்களை குப்பையில தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து தங்கத்தை எடுக்க போறோம், இந்த மாதிரி நிறைய லெட்டர் அனுப்புங்கன்னு கேட்காம இருந்தா ரைட்டு தான். இது ஒரு பக்கம் விளையாட்டு செய்தினா, இன்னொரு பக்கம் வேதனையான செய்தி. பிரிட்ஜ் பூஜர் சரண் சிங் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அடிபடக்கூடிய பேர் மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய இருந்த பாஜகவுடைய எம்பி. அவர் வந்து பாலியல் ரீதியிலான முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்னு சொல்லி மல்யுத்த வீராங்கனைகள் மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தினார்கள். கங்கை நதியில் தங்களுடைய பதக்கங்களை தூக்கி எறியக்கூடிய அளவிற்கான போராட்டங்களால் நடத்தினார்கள். இந்த பாஜக கட்சியினுடைய மகளிர் பிரிவு குஷ்பு மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக இருந்த குஷ்பு, இவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியாத ஒரு சூழலில் இருந்தது. அது உகாண்டாவில் எங்கேயோ நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு மனப்புறம்பலே இருந்தாங்க. அப்புறம் தேர்தல் வரும் பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்கு பதவி கொடுத்தா செம்மடி வாங்குவாங்க, ஒரு பையனுக்கு கொடுத்து வந்து அறத்தை நிலைநாட்டியது பாஜக. இப்போ என்னன்னா வந்து அவர் மேலே வந்து ஒரு வீராங்கனை, ஜூனியர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, ஒரு சிறுமி, அவங்க வந்து கொடுத்த புகார். இப்போ வந்து அவங்க தந்தை வந்து இப்போ வந்து அப்படியான ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி புகாரை வாபஸ் வாங்கியிருக்காரு. எப்படி அவர் புகாரை வாபஸ் வாங்கியிருக்காரு, வாபஸ் வாங்கினாரா, வாபஸ் வாங்க வைக்கப்பட்டாரா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிந்த ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அநியாயம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாஜக அநியாயம் செய்கிறது என்பதுதான் இதன் மூலமாக தெரிகிறது. ஏன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா வந்து இந்த மாநில எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பாலியல் வன்முறை மீறல் அப்படின்லாம் குரல் கொடுக்கக்கூடிய பாஜக தான் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ பார்த்தோம்னா இவர் அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து குஜராத்தில் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண், அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளான பாஜகவினர் இந்துத்துவவாதிகளை வந்து நன்னடத்தையின் காரணமாக விடுதலை செய்தது குஜராத் அரசு அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இதானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பில்கிஸ் பானு வந்து பாலியல் வன்முறை செய்தவர்கள்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்போ திமுக இளைஞரில் அந்த ஒருத்தர் தெய்வ செயல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. அவர் வந்து இளைஞர் பதவியில் வந்து நீக்கிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனையை தானாகவே தேசிய மகளிர் ஆணையம் எடுத்துட்டு விசாரிக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே மாதிரி எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டும். பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் மேலே தேசிய மகளிர் ஆணையம் போல தமிழ்நாடு பாஜகவிலே பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருந்து அவங்க கட்சியிலே ஒரு கமிட்டி போட்டாங்க, மலர்கொடி கமிட்டின்னு போட்டதோட சரி. அந்த புகார் மீதான விசாரணை அறிக்கை இதுவரைக்குமே வரலை. அது குறித்தும் தேசிய மகளிர் ஆணையம் வந்து கவலைப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ வந்து பாலியல் குற்றவாளிகளுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய பாஜக அதை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக ஜேபி நட்டா, அமித்ஷா, மோடி போன்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கிறது. அந்த நீங்க சொன்ன பட்டியலில் விவசாயிகள் போராட்டம் நடந்தபோது யூபியில் ஒரு பாஜக எம்பி வந்து அவரோட பையன் அவரு அந்த கார் ஏற்றி விவசாயிகளே 3-4 பேரை கொன்னாங்க. அது வந்து வீடியோ ஆதாரமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனாலுமே வந்து அவர் அரெஸ்ட் செய்யப்படுறதோ ஜெயிலில் அனுப்புறதோ அந்த எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த 11 ஆண்டுகள்ல இப்படி வெளியில தெரிஞ்ச புகார்கள், பாலியல் குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்தா அதுல வந்து இவர் ஒருத்தர் வந்து உள்ள போயிட்டாரு, பாஜக
பல பொறுப்புல இருந்து அப்படின்ட்டு ஒரு ஆளுமே கிடையாது. எல்லாருமே வந்து அந்த குற்றச்சாட்டுகள்ல மறைக்கப்பட்டு அதுல இருந்து விடுதலை செய்யப்பட்டு அல்லது குற்றமே சாட்டப்படாம வெளியில சுதந்திரமா தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப பிரிஜ்பூஷன் சிங் மேல இருக்க அந்த போக்சோ வழக்க ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து அவர் மேல வந்து அந்த சீனியர் வீராங்கனைகள் கொடுத்த புகார்கள் இருக்கு. அதுவுமே வந்து இன்னொரு 1 வருடமோ 2 வருடமோ கொஞ்ச நாள் கழிச்சு அது ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. 2023 மீண்டும் அவருக்கே வந்து எம்பி பதவி கொடுக்கப்பட்டு அமைச்சராக கூட ஆகலாம். அதாவது பெண்கள் பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சராகலாம் அவரு. ஓகே, உள்ளூர் செய்திகள் பலவற்றை சொல்லி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் உலகளவிலான 2 செய்திகளை சொல்லலாம். ஒன்று, டொனால்டு ட்ரம்பே வந்து கொஞ்சம் மனசாட்சியான ஒரு விஷயத்தை பேசியிருக்காருங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தேவையில்லாமல் இந்த ரஷ்ய அதிபர் இவர் புடின் போய் உக்ரைன் மேலே இவ்வளவு போர் வெறியோடு இருக்காரு, எவ்வளோ பேர் சாகுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசியிருக்காரு. உண்மையிலேயே எப்பா நீ தான் பேசுறியா, இது பருத்தி படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அப்படியா உண்மையிலேயே அந்த குரல்ங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. அதே நேரத்தில் உக்ரைன் அதிபரையும் அவர் விமர்சிச்சிருக்காரு. அவருக்கு வாய் தாங்க பிரச்சனை, அவர் வாயினால தான் இப்படி வந்து குண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, போர் என்பது எந்த காலகட்டமும் எந்த காரணத்தை கொண்டு நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு. இதை நம்ம மீண்டும் பதிவு செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து உலகளவிலான போர்னா வீட்டில் புருஷன் முன்னாடி நடக்கக்கூடிய சண்டையுமே ஒரு உலகளவிலான பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிறதுக்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் அவர் வந்து ஒரு உதாரணமாக ஆகியிருக்கிறார். பிரான்ஸ் அதிபர் தன் மனைவியோட வியட்நாமுக்கு போயிருக்காரு அரசு முறை பயணமா. அது வந்து பிரதமர் வந்து ஒரு நாட்டுக்கு வராருனாக்கா வரவேற்கிறதுக்கு மொத்த உயர்மட்ட அதிகாரிகளும் அங்கே கூடியிருப்பாங்க. எல்லாம் தடபுடல் ஏற்பாடெல்லாம் போட்டு ஏர்போர்ட்லேயே ரெட் கார்பெட்லாம் விமானத்திலேயே ரெட் கார்பெட்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்ல வந்து அவர் வந்து ஒரு கை வந்து பலார்னு அரையுது. அது வந்து ஒட்டுமொத்த வீடியோலையும் கவர் ஆகி அங்கே இருந்த பனிப்பெண்ணெல்லாம் வந்து பதறி அடிச்சு என்ன பிரதமரே அடிக்கிறாங்க அப்படின்ட்டு கடைசியில் யார் அடிச்சது அப்படின்னு பார்த்தா அவர் மனைவி இருந்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஓவர்லாப்ல இருந்து வெளியில் வந்து அந்த சண்டை அதுக்கப்புறமேலும் தொடருது. படியில் இறங்கும்போது இவர் வந்து கேஷுவலாக மொத்த உலகம் நம்மளை பார்க்குது அப்படிங்கிறதுக்காக அப்படி கை கோத்துக்கிட்டு கீழே இறங்குறதுக்கெல்லாம் முயற்சிக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து தட்டி விடுறாங்க கையை. தட்டி விட்டு ஒரு கோபத்தோடு வந்தாங்க. அதுக்கப்புறம் அறிக்கையே வெளியிட்டாங்க பிரான்ஸ்ல இருந்து வந்து இது வந்து அவங்களுக்குள்ள நடந்த ஒரு செல்ல சண்டை, இது வந்து நீங்க வந்து இன்டர்நேஷனல் பஞ்சாயத்து ஆக்காதீங்க அப்படின்ட்டு செய்தி வெளியிட்டாங்க. அவங்க வந்து ஒரு டீச்சரா இருந்தவங்களாம் அவரோட வயதுல மூத்தவங்களாம். அதனால அந்த ஸ்ட்ரிக்டோட இருக்காங்க. அதனால இது செல்ல சண்டை அப்படி விட்டுறலாம். அதாவது அவங்க அந்த ஜனாதிபதி மலையை இது வந்து கணவன் மனைவிக்கு இடையே நடந்த செல்ல சண்டை அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கார்கள். அதனால வந்து செல்ல சண்டை வந்து வீட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது வீதிக்கு வருகிற பொழுதுதான் பிரச்சனையாக மாறி வருகிறது. முச்சந்திக்கு வருகிற போது தான் அது பிரச்சனை ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கோம். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக அதை பற்றி உரையாடுவோம். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக தொடர்புகள். முச்சந்த் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.